ஹாய், இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக எப்படி சொரக்காய் வச்சு குழம்பு பண்ணுறதை நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். சொரக்காய் 1 கப், 200 கிராம் கிட்ட எடுத்துக்கலாம். வறுத்த நிலக்கடலை 50 கிராம், 1 தக்காளி, மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், எண்ணெய், கருவேப்பிலை சிறிதளவு, தேவையான அளவுக்கு உப்பு. மிக்சர் ஜாரில் நம்ம வறுத்த நிலக்கடலையை எடுத்துக்கிறோம். அது நல்லா பவுடராக அரைச்சிக்கிறோம். பார்த்திங்கன்னா நல்லா பவுடராக அரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம தக்காளியை 2ஆக வெட்டி மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறோம். அரைச்சதும் இது நம்மளுக்கு தக்காளி பியூரியாக கிடைக்கும். அண்ட் இது நம்ம ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு கடாயை எடுத்துக்கிறோம். அதில் நம்ம வெட்டி வச்சுருக்க சொரக்காய் சேர்த்துக்கிறோம். அண்ட் அரைச்சி வச்சுருக்க டொமேட்டோ பியூரியும் சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம ஒரு 300 ml தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இதில் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண போகிறோம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் மூடி வைக்க போகிறோம். இப்போ காய் நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்க நிலக்கடலையை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை 2 நிமிஷத்துக்கு மூடி வைக்க போகிறோம். இப்போ இது கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. இதோட கன்சிஸ்டன்சி இப்போ திக்காயிடுச்சு. அடுத்து நம்ம தாளிக்க போகிறோம். அதனால இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நம்ம தாளிக்கிற பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கிறோம். அதில் நம்ம கடுகு சேர்த்துக்கிறோம். அது வெடிக்கிற சத்தம் கேட்கணும். அது வெடிக்க ஆரம்பித்ததும் அதில் நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம கடைசியாக கருவேப்பிலை இதில் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குழம்பு மேலே இதை ஊற்றிடலாம். இப்போது சொரக்காய் குழம்பு ரெடி. நீங்கள் இதை சாதத்தை கூட சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சேலம் பக்கம் நாங்கள் அடிக்கடி இதை டிஷ் செய்வோம். அண்ட் இது ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. அதனால உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப ஒரு நல்ல வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் அது வரைக்கும் பாய்.